வணக்கம். தமிழ்நாடு அரசு வெற்றிகரமாக ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை நடத்தி காட்டியுள்ளது. இன்று இரண்டாம் கட்ட போட்டிகள் நடக்க உள்ளன. நேற்று நடந்த போட்டிகள் வெற்றி பெற்ற நிலையில் இன்று பிரதான போட்டிகள் நடக்க உள்ளன. ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு எதிராக கடுமையான சட்ட வழக்குகள் நடந்தன. அரசியல் ரீதியாக சட்ட ரீதியாக கடுமையான எதிர்ப்புகள் வந்தன. இதையெல்லாம் சமாளித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டியுள்ளார். சென்னை தீவுத்திடலை சுற்றி ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த தடை விதிக்க கோரி பாஜக செய்தி தொடர்பாளர் பிரசாந்த் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் தலைமையிலான அமர்வு பந்தயத்திற்கு தடை விதிக்க மறுத்துவிட்டது. அதே சமயம் கார் பந்தயங்களுக்கு அனுமதி வழங்கும் சர்வதேச அமைப்பான FIA சான்றிதழை பந்தயம் நடத்தப்படும் தினத்தில் 12 மணிக்குள் பெற வேண்டும் எனவும் அதன் நகலை மனுதாரருக்கும் அனுப்பி வைக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் FIA சான்று பெறுவதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்திருந்தது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளிநாட்டில் இருக்கும்போது எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்புகளை சமாளித்து வழக்குகளை எதிர்கொண்டு உதயநிதி இதை சாத்தியமாக்கி உள்ளார். சென்னையில் ஃபார்முலா 4 ரேஸ் முதல் கட்டமாக நடைபெற்றது. முறையான திட்டமிடலுடன் நடைபெற்ற இந்த ரேஸ் பெரிய அளவில் கவனம் பெற்றுள்ளது. இந்த நிலையில் கடைசி நொடி வரை ரேஸ் நடக்குமா என்ற சந்தேகம் நிலவியது. சென்னை தீவுத்திடலை சுற்றியுள்ள ராஜாஜி சாலை, நேபியர் பாலம், சிவானந்த சாலை, கொடிமர இல்ல சாலை என தீவுத்திடலை சுற்றியுள்ள 3.8 கிலோமீட்டர் நீளமுள்ள சர்க்கியூட்டில் இந்த கார் ரேஸ் நடக்கிறது. இதில் 19 சாலை திருப்பங்கள் உள்ளன. இந்த நிலையில் போட்டி தொடங்கும் சில மணி நேரங்களுக்கு முன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு போன் செய்துள்ளார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அதில் FIA சான்றிதழ் பற்றியும் பாஜக தொடுத்த வழக்கின் நிலவரங்கள் பற்றியும் பேசியுள்ளார். அதில் வழக்கில் வந்த தீர்ப்பு என்பது பற்றியும் FIA சான்றிதழ் கிடைப்பதில் 19வது வளைவுதான் சிக்கலாக அமைந்துள்ளது என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினுக்கு விளக்கியுள்ளார். அதன் பின் உதயநிதி ஸ்டாலின் அனுமதி வாங்குவதை உறுதி செய்து போட்டி நடத்துவதை சாத்தியமாக்கினார். தனி ஆளாக ஸ்டாலின் இல்லாத நேரத்தில் உதயநிதி இதை நடத்தி காட்டியது திமுக பெரிய தலைகளிடையே கவனம் பெற்றுள்ளதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கிறது.